ரோபோ நண்பன் ரவி. ஒரு சிறிய ஊரில் ரவி என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப ஆர்வம். மின்னணு பொருட்கள், கணினி, ரோபோ எல்லாம் பார்த்தாலே அவன் கண்கள் மினுமினுக்குமே. ஒரு நாள் ரவி ஒரு சிறிய ரோபோ உருவாக்க முடிவு செய்தான். வீட்டிலிருந்த பழைய ரேடியோ, கார பொம்மை, பழைய மொபைல் சார்ஜர் எல்லாம் சேர்த்து அவன் வேலை தொடங்கினான். 2 நாட்கள் இரவு முழுக்க வேலை செய்தான். 3வது நாள் காலை ரோபோ உயிர் பெற்றது. அவன் சொன்னான், ஹலோ, நான் ரோபோ ரவி. ரோபோ பேச ஆரம்பிச்சதும் ரவி குஷியில் குதிச்சான். அவன் ரோபோவுக்கு மின்னன் என்று பெயர் வைத்தான். மின்னன் அவனுக்கு படிப்பிலும் உதவி செய்தான். ஆங்கில வார்த்தைகளை உச்சரித்து காட்டும். அறிவியல் சோதனைகள் சொல்லும். பள்ளிக்கு போக நினைவூட்டும். ஆனா ஒரு நாள் மின்னன் சொன்னான், ரவி, நீ முழு நேரமும் மொபைல், லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருக்குறே. வெளியில் விளையாடணும், நண்பர்களுடன் பேசணும். அவன் சொன்னது ரவிக்கு நினைவில் பதிந்தது. அடுத்த நாள் ரவி நண்பர்களோடு வெளியில் போய் விளையாடினான். சூரிய ஒளியில், மண்ணில், சிரிப்பில் ரவி உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தான். மின்னன் சிரித்துக்கொண்டே சொன்னான், டெக்னாலஜி நல்லது ரவி, ஆனால் வாழ்க்கையை ரசிக்கணும். கதையின் பாடம், டெக்னாலஜி நமக்கு துணை, ஆனால் வாழ்க்கை நமக்கே சொந்தம். வெளியில் விளையாடு, நண்பர்களுடன் பேசு, இயற்கையை ரசிக்க மறக்காதே.